இந்த 2015ஆம் ஆண்டு வெளியான படங்களில் சுமாரான லாபம் அல்லது தாங்கக்கூடிய லேசான நஷ்டத்தை தந்த படங்கள் சிலவற்றை பார்க்கலாம். அநேகன், தனுஷ், அமீரா தஸ்தூர் நடித்த இந்த படத்தை KV ஆனந்த் இயக்கினார். பூர்வ ஜென்மம், ஃபேண்டசி எல்லாம் கலந்த கலவையாக வந்த திரைப்படம் மாற்றானில் இழந்த பெயரை மீட்க KV ஆனந்துக்கு உதவியது. தயாரிப்பாளர்களுக்கும் சுமாரான லாபம். பட்ஜெட்டில் மட்டும் கவனம் இருந்திருந்தால் நல்ல லாபம் கிடைத்திருக்கும். ஆம்பள திரைப்படம். மினிமம் கேரண்டி இயக்குனர் சுந்தர் சி இயக்கிய விஷால் படம். இந்த படம் இந்த ரேஞ்சுக்கு தான் போகும் என தெரிந்து எடுக்கப்பட்ட படம். நண்பேண்டா. உதயநிதி, சந்தானம், நயன்தாரா கூட்டணியில் வந்த திரைப்படம். பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த படமும் ஓகே விண்டராக்ஸ் ஆக இருந்ததால் டைம் பாஸ் படமாக மாறிவிட்டது. இனிமே இப்படித்தான். சந்தானம் ஹீரோவாக நடித்த படம். பாக்கியராஜின் சின்ன வீட்டை அப்படியே நகல் எடுத்திருந்தனர். சந்தானத்தின் காமெடி பெரிய பிளஸாக அமைந்தது. ஓரளவு நல்ல லாபமே கிடைத்தது வெளியிட்டவர்களுக்கு. சந்தானமும் இனிமே இந்த ரூட்டிலேயே போகலாம் என முடிவெடுக்க இந்த படம் முக்கிய காரணம். 36 வயது நிலை. ஜோதிகாவின் மறுபிரவேச படம் இந்த 36 வயது நிலை. மலையாளத்தில் வெளியான ஹவ் ஓல்ட் ஆர் யூவின் ரீமேக். பெண்கள் சாதிக்க வயது ஒரு தடையில்லை என்பதை மையமாக வைத்து உருவான இந்த படத்திற்கு ஓரளவு நல்ல வரவேற்பே கிடைத்தது. ஈட்டி திரைப்படம். அதர்வா, ஸ்ரீதிவ்யா நடித்த ஈட்டி இந்த ஆண்டின் இறுதியில் வெளியாகி பெற்ற வெற்றி திரையுலகினருக்கு ஒரு இனி அதிர்ச்சி. வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க. ராஜேஷ் M இயக்கிய இந்த திரைப்படம் கொடியை ஆதரிப்பதாக விமர்சனங்களில் திட்டி தீர்த்தாலும் முதலுக்கு மோசமில்லை எனும் அளவிற்கு தப்பித்து விட்டது. குற்றம் கடிதல். தேசிய விருது பெற்ற இந்த சின்ன பட்ஜெட் படம் வசூலிலும் ஓரளவு சாதித்துள்ளது. இசை. SJ சூர்யா இயக்கத்தில் வெளியான இந்த சர்ச்சை படத்திற்கு நல்ல ஆரம்பம். படத்தின் கதைக்கு கிடைத்த பப்ளிசிட்டி வசூலுக்கு உதவியுள்ளது. அடுத்து விஜய் படத்தை இயக்க வாய்ப்பையும் பெற்று தந்துள்ளது. இந்த படங்கள் தவிர தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும், எனக்குள் ஒருவன், ராஜதந்திரம், ஓ காதல் கண்மணி, வை ரஜவை, புறம்போக்கு என்கிற பொது உடைமை, டிமாண்டிக் காலனி, இன்று நேற்று நாளை போன்ற படங்களும் ஓரளவு வசூலை பெற்று தயாரிப்பாளர்களை காப்பாற்றியுள்ளன.